ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஒரு வருட காலம் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சண்டே ஸ்கூல் படிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, கண்டு கொண்டா. தாமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்று கொள்ள தூரைத்தா. தாமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்று கொள்ள தூரைத்தா. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்து சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்து சொந்தமானா. இந்த பாதலத்து சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்து சொந்தமானா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இது 2023 ஆண்டினுடைய ஆண்டவரே இந்த கடைசி மாதத்திலையும் இந்த கடைசி வாரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் கடந்த ஒரு வருட காலம் படித்த கற்றுக்கொண்ட சகலத்தையும் இந்த இடத்தில் வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இன்னும் அதிகமான கிருபைகளை தந்தருளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தினால் கர்த்தர் நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல பிள்ளைகள் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. தெய்வ கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திர. வசனத்தை சொல்ல, பாடல் பாட ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் என்னெல்லாம் செய்கிறார்களோ அதெல்லாம் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்து நடத்துங்க, கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ப்ரோக்ராம்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பின்னென்று நடத்துகிற ஆசிரியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ கிருபை ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீரே ஆளுகை செய்து நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க, தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் பிள்ளைகள் வந்து தொடர்ந்துள்ள ப்ரோக்ராமை செய்வார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
2023 ஆண்டு சண்டே ஸ்கூல் ஆண்டு விழாக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். அந்த நாளிலும் முதலாவதாக வரவேற்பு பாடல் பாட வருகிறார்கள் எல்லா சண்டே ஸ்கூல் சிறு பிள்ளைகள். அடுத்ததாக பைபிள் ரீட் பண்ண வருகிற சகோதரி பாப்பா ஏஞ்சல் அண்ட் எபிஸ்தா. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, லிபோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கஞ்சுக்குட்டிகளைப் போலவும் லீபோனையும் கிரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுவார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான் ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக பாடல் பாட வருகிறார் குட்டி பாப்பா ஜோயண்ணா. சின்ன பிள்ளை நான் சிரித்து மகிழுவேன், என்னை கண்மணி போல இயேசு காத்து வருவதா. சின்ன பிள்ளை நான் சிரித்து மகிழுவேன், என்னை கண்மணி போல இயேசு காத்து வருவதா. பரலோக ராஜ்யம் எனக்கு ஒப்பா இருக்குது, நான் பயப்பட மாட்டேன், இயேசு ராஜா இருக்கிறா. சின்ன பிள்ளை நான் சிரித்து மகிழுவேன், என்னை கண்மணி போல இயேசு காத்து வருவதால். சின்ன பிள்ளை நான் சிரித்து மகிழுவேன், என்னை கண்மணி போல இயேசு காத்து வருவதால். அடுத்ததாக வசனம் சொல்ல வருகிறாள் பாப்பா லிஸ்கா பியூட்லின். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம்
பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்கினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்புகிற கர்த்தருடைய சேகைகளை வந்து பாருங்கள். பூமியின் கனைமுனை மட்டும் அவர் பூமியின் கனைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46 1-11 வசனம் சொன்ன பாப்பாவை வெல்கம் பண்ணலாமே. அடுத்ததாக ரத்தினங்களின் பெயர்களை சொல்ல வருகிறார் குட்டி தம்பி ரிக்சன். பன்னெண்டு ரத்தினங்கள்: வச்சிரக்கல், ரத்தின நீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், ஸ்வர்ணரத்தினம், படிக்க பச்சை, புஷ்பராகம், வைடூரியம், சுனிலம், சுகந்தி. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிகவும் எல்லாருக்கும் பிடித்ததான டான்ஸ். கேர்ள்ஸ் வாங்க. கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது. மானாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மானாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மானாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது. கற்பாறையான கிறிஸ்துவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான கிறிஸ்துவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான கிறிஸ்துவின் மேல் கட்டுவாயானால், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். அடுத்ததாக வசனம் சொல்ல வருகிறார் ஜெரி ஜோசுவா.
கர்த்தாவே யாரும் கூடாட்டி தங்குவான், யாரும் பசித்த பருவத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீரை நடப்பட்டு மன்னான் சத்திட்ட பேசுவேன் தானே. ஆர்வன் அவ பாவைக்கு தீ பறவன், கர்த்தருக்கு பயந்தையோ அவன் கன பண்ணுகிறான். ஆணைத்தில் தனக்கு நஷ்டம் உண்டாலும் தவறாக இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொள்ளும் குற்றம் இல்லாருக்கு புரோடமாய் படிதானம் வாங்காம இருக்கிறான். இப்படி சேரவன் என்னைக்கும் வாசிக்கப்படவில்லை. அல்லேலூயா. அடுத்ததாக 10 கட்டளைகளை சொல்ல வருகிறார் எபிசா. என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு செருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை தமஸ்கிற்கும் சேவிக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும் நினைப்பாயாக. உன் நாட்களில் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் உன் தாயும் கன பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி செல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. அடுத்ததாக நஞ்சாக பாடக்கூடிய குட்டி பாடகர் ஜினோட் காலை வருகிறார். ஒரு குட்டி ஆடுதான் பெருந்தூரம் போனது, அதை தேடியே மேய்ப்பன் வந்தாரு. ஒரு குட்டி ஆடுதான் பெருந்தூரம் போனது, அதை தேடியே மேய்ப்பன் வந்தாரு. கரடு முரடு பாதையில் மேய்ப்பன் வந்தாரு, கண்டுபிடித்து தோளில் போட்டு அரவணைத்தாரு. கரடு முரடு பாதையில் மேய்ப்பன் வந்தாரு, கண்டுபிடித்து தோளில் போட்டு அரவணைத்தாரு. ஒரு குட்டி ஆடு நான் பெருதூரம் போனேனே, அதை தேடியே இயேசு வந்தாரே. ஒரு குட்டி ஆடு நான் பெருந்தூரம் போனேனே, அதை தேடியே இயேசு வந்தாரே. கரடு முரடு பாதையிலுமே இயேசு வந்தாரு, கண்டுபிடித்து தோளில் போட்டு அரவணைத்தாரு. கரடு முரடு பாதையில் இயேசு வந்தாரு, கண்டுபிடித்து தோளில் போட்டு அரவணைத்தாரு. லலலா 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 லலலா. நஞ்சாக பாடல் பாடின சகோதரனை நஞ்சாக வாழ்த்தலாமே. அடுத்தபடியாக வசனம் சொல்ல வருகிறாள் பாப்பா ஏஞ்சல். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடன். அவர் என்னை புல்லுலடங்கில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தினார். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்த பொழுதும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருந்து உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும். என் சத்தருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபை என்னை தொடரும். நான் நீடித்த நாட்களால் கர்த்தர் வீட்டில் நிலைத்திருப்பேன். அடுத்ததாக பாடல் பாட வருகிறார் சுபின்ராஜ். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதில் போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதில் கோவே அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகா. கோவே அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகா. சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியா ஓடிவன், சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியா ஓடிவன். காக்கும் சட்டைகளே கண்ட தேவா ரட்சிப்பேன், காக்கும் சட்டைகளே கண்ட தேவா ரட்சிப்பேன். தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதா, தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதா. திட்டமாயேசுநாத் சட்டையின் கீழிருபா, திட்டமாயேசுநாதன் சட்டையின் கீழிருபா. கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதில் போல், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதில் போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகா.
கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகம். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமான கனிகளை பற்றி கனிகள் எத்தனை ஏது என்று சொல்ல வருகிறார் பியூட்லின். ஆவியின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அடுத்ததாக பாடல் பாட வருகிறார்கள் எபிசா ஏஞ்சல். கானான் என்பது வளமுள்ள நாடு, தேனும் பாலும் ஓடும் நல்ல நாடு. இழந்த நாட்டை யோசுவாவோடு இஸ்ரவேலர் திரும்ப பெற்றார். தேவனுக்கு கீழ்ப்படிந்ததால் தகர்த்தது எரிகோ மதில். சாத்தானின் கோட்டையை தகர்த்திட யாவுமே இயேசுவுக்கு கீழ்ப்படிவோமே. வெற்றி கீதம் ஆர்ப்பரிப்போமே. சாத்தானின் கோட்டையை தகர்த்திட நாமும் இயேசுவுக்கு கீழ்ப்படிவோமே. வெற்றி கீதம் ஆர்ப்பரிப்போமே. அடுத்ததாக பாடல் பாட வருகிறார் குட்டி பாப்பா ஜோய் அண்ணா. வசனம் சொல்ல வருகிறார். சங்கீதம் 119 எனக்கு ஒத்தாசை. சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அடுத்ததாக நம் மத்தியில் 12 கோத்திரங்களின் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் பெயர்களை சொல்ல வருகிறார் ஜினோட் ஜாக் காலேப். 12 கோத்திரங்கள்: ரூபன், சிமியோன், யூதா, செபுலோன், இசக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி, எப்ராயிம், மனாசே, பென்யமீன். அடுத்ததாக வசனம் சொல்ல வருகிறார் ஸ்மைலின். சங்கீதம் 1ஆம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அடுத்ததாக பாடல் பாட வருகிறார் பியூட்லின். கேரித்தனும் மாற்றங்கரையிலே ஒளிந்திருந்தார் எலியா தாத்தா. அங்கும் இங்கும் சுற்றி பார்ப்பதே மனிதர் கூட ஒருவர் இல்லையே. கேரித்தனும் மாற்றங்கரையிலே ஒளிந்திருந்தார் எலியா தாத்தா. அங்கும் இங்கும் சுற்றி பார்ப்பதே மனிதர் கூட ஒருவர் இல்லையே. கர்த்தர் சொன்ன காகங்கள் பறந்து அங்கே வந்தது. காலை மாலை தவறாமல் ரொட்டி இறைச்சி தந்தது.
கத்தர் சொன்ன காகங்கள் பறந்து அங்கே வந்தது. காலை மாலை தவறாமல் ரொட்டி இறைச்சி தந்தது. கத்தரை நீ நம்பிடும்போது வெட்கப்பட்டு போவதில்லையே. கத்தரை நீ நம்பிடும்போது வெட்கப்பட்டு போவதில்லையே. அடுத்ததாக வசனம் சொல்ல வருகிறார் குட்டி தம்பி ரிக்சன். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒளிவ மத கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அடுத்ததாக இயேசுவின் 12 சீசர்களின் பெயர்களை சொல்ல வருகிறார் சுபின் ராஜ். 12 சீசர்கள் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு, சீமோன், யூதாஸ்காரியத். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஆக்ஷன் சாங். டான்ஸ் ஆட வருகிறார்கள் பாய்ஸ். நடக்குமா நடக்கும், இயேசுவாலே எல்லாம் நடக்கும் என்பதை ஆடி காட்டின சிறுவர்களை இன்னொரு முறை கரங்களை தட்டி வாழ்த்தலாமே. அடுத்ததாக பாடல் பாட வருகிறார் ஜெரில் ஜோசுவா. சாயல் தேவ சாயல் தேவ தந்தார் எனக்கு தான். சாயல் தேவ சாயல் இது அவரையே காட்டடா. சாயல் தேவ சாயல் தேவ தந்தார் எனக்கு தான். சாயல் தேவ சாயல்
இது அவரையே காட்டடா. மிருகமாய் வாழ மாட்டேன், வெறு பொம்மையாய் உறங்க மாட்டேன். இயேசுவை போல வாழ்ந்து தேவசாயலை காட்டுவேன். மிருகமாய் வாழ மாட்டேன், வெறு பொம்மையாய் உறங்க மாட்டேன். இயேசுவை போல வாழ்ந்து தேவசாயலை காட்டுவேன். சாயல் தேவ சாயல் தேவ தந்தார் எனக்கு தான். சாயல் தேவ சாயல் இது அவரையே காட்டதான். சாயல் தேவ சாயல் தேவ தந்தார் எனக்கு தான். சாயல் தேவ சாயல் இது அவரையே காட்டதான். அடுத்ததாக வசனம் சொல்ல வருகிறார் எபிஷா. கர்த்தரை துடியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. திரிச்சலை இன்பமும் எச்சிதமாக இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், தூரத்தின் இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களில் நக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாக இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரையை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சிரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலையில் பிள்ளை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திடுகிறார்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். எருசலேமை கர்த்தரை சிவஸ்தரி, சீயோனின் தேவனை திரி. அவரின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உச்சிதமான உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்கி உச்சிதமான கொதுமைகளால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாக சொல்லுகிறது. பஞ்சை போல் உயர்ந்த மலையை தருகிறார், சாம்பலை போல் உயர்ந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்கிறவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காட்சியை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலருக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 147 1-20. 20 வசனங்களை பாகமாய் சொன்ன, பார்க்காமல் மனப்பாடமாய் சொன்ன பாப்பாவை வாழ்த்தி கரங்களை தட்டலாமே. அடுத்ததாக நாம் ஆவின் கனிகளை கேட்டோம், என்ன பெயர் என்று. இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் ஆவின் வரங்கள் என்ன, அதனோட பெயர் என்ன என்பதை. ஆவியின் வரங்கள் 9. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைதல், ஆவிகளை பகுத்தறித்தல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். ஆவின் வரங்களை கேட்டோம், ஆவின் வரங்களை பெற்றுக்கொள்ளும்படி அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். அடுத்ததாக பாடலை பாட வருகிறார் குட்டி தம்பி ரிக்ஷன். ஆடுகளே ஆடுகளே என் பின்னே வாங்க, சொன்ன கேச்ச வேகாம தொலைஞ்சு போவீங்க. ஆடுகளே ஆடுகளே என் பின்னே வாங்க, சொன்ன பேச்ச கேட்காம தொலைஞ்சு போவீங்க. முள்ளுக்குள்ள மாட்டி சிக்காதீங்க, கல்லு கரடு பாதையிலே செல்லாதீங்க. செம்மையான பாதையிலே நடந்து வாங்க, திசை தவறி எங்கேயும் போகாதீங்க. ஆடுகளே ஆடுகளே என் பின்னே வாங்க, சொன்ன பேச்ச கேட்காம தொலைஞ்சு போவீங்க. ஆடுகளே ஆடுகளே என் பின்னே வாங்க, சொன்ன பேச்ச கேட்காம தொலைஞ்சு போவீங்க. அடுத்ததாக வசனம் சொல்ல வருகிறார் குட்டி தம்பி சின்னோட் காலே. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகிறேன், எனக்கு செவிகளும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரை எது வரைக்கும் என் மகிமையை
அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். பக்தியிலவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள். உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெறுகின்ற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. அடுத்ததாக பாராமல் சொல்லும்படி நம் கரங்களில் வைத்திருக்கிறதான வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்களின் பெயர்களை சொல்ல வருகிறார் ஜோ அண்ணா. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு ஆகமங்கள் 66. ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியா, தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகு, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். அடுத்ததாக நீங்கள் பார்த்ததான எல்லா சிறுபிள்ளைகளின் திறமைகளை கண்டு கலிகொந்தீங்கள். இவர்களை உருவாக்கினதான டீச்சர்ஸ் என்பதாக பாடலை பாட வருகிறார்கள்.
அடுத்ததாக நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான சிறு பிள்ளைகள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்களா? ப்ரைஸ் எப்போ கொடுக்க போறீங்கன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன், சரியா? ஒரு கதை சொல்ல போகிறேன், உண்மையாக நடந்த சம்பவம். நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் கேட்டுட்டு பிறகு கூட கொஸ்டின் கேட்போம், கரெக்டாக சொல்ல தெரியணும், சரியா? ஒரு நாட்டில் ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தில், ஒரு ஏழ்மையான குடும்பம், கணவர் மனைவி நஞ்சாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தார். இந்த மகனோட பேர் என்னன்னா வில்லியம் செதர்லாண்ட். அந்த மகனோட பேர் வில்லியம் செதர்லாண்ட். அந்த மகன் பிறந்ததுக்கப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் மாறும், நல்லா ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் அந்த குடும்பம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஏற்கனவே ஏசப்பாவை தெரியும். எப்பவும் சர்ச்சுக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறது, ஆண்டவருக்காக பயந்து வாழுகிறது, இப்படி நல்ல பழக்கம் அந்த குடும்பத்துக்கு இருந்தது. அந்த குடும்பத்தில் தான் முதல் மகனாக வில்லியம் செதர்லாண்ட் பிறந்தார். அவருக்கு ஒரே ஒரு தங்கச்சி பிறந்தாங்க. எத்தனை தங்கச்சி? ஒரே ஒரு தங்கச்சி பிறந்தாங்க. அந்த மகன் வளர வளர சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மாவை பார்த்து படிக்கிறாங்க, எப்படி ஜெபம் பண்ணணும், அவங்க அம்மா கூட அவங்க அப்பா கூட சர்ச்சுக்கு போகிறாங்க, எப்படி சர்ச்சுக்கு போகணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே சண்டே ஸ்கூலுக்கு போகிறது, டீச்சர் சொல்லி தரதை நல்லா கேட்குறது, உங்களை மாதிரி நல்ல ஆர்வமாக இருந்து நல்ல கதையெல்லாம் கேட்டுருந்தாங்க. நல்ல கதை கேட்டு டீச்சர் கீழ்ப்படுகிறது, அப்பா அம்மா கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் சின்ன வயசுலேருந்தே நல்லா பழகி வளர ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு 14 வயசாகும்போது, ஏற்கனவே அவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? கஷ்டப்பட்ட குடும்பம். இந்த பையனுக்கு 14 வயசு வரும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க. எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டா, அவங்க அப்பா மேலே எவ்வளோ பாசமாக இருந்துப்பான். அவங்க அப்பா இறந்த உடனே எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவனுக்கு. ஆனாலும் அவன் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தனால அவங்க அப்பா இறந்த உடனே அவனோட படிப்பை தொடர முடியல, இன்னும் மேலே படிக்க முடியல. அந்த பையனுக்கு படிக்க முடியலன்னு உடனே 14 வயசுலேயே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஏற்கனவே அவங்க அம்மா வேலைக்கு போகிறாங்க, அவங்க தங்கச்சி படிக்கணும், 2 பேரும் சாப்பிடணும் நல்லா, அப்படின்னா போதுமான வருமானம் வேணும். ஏன்னா அந்த காலத்தில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு? யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. யுத்தம் நடந்தாலே பஞ்சம் உண்டாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வறுமையான குடும்பத்துக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு போதுமான சாப்பாடு வேணும், தேவையான பணம் வேணும் குடும்பத்தை நடத்துவதுக்கு. அப்படி இருக்கும்போது அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அந்த பணம் போதலை. அதுக்கப்புறம் பையனை வேலைக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம். அந்த பையன் 14 வயசில் வேலைக்கு போக ஆரம்பித்தார். அப்போது ரொம்ப வறுமையில் இருந்ததுனால அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க, குடிபெயர்ந்துட்டாங்க. அங்கே ஒரு வேலை கிடச்சிது அந்த பையனுக்கு. 14 வயசு பையன், எப்பவும் ஜெபம் பண்ணுவான், பைபிள் படிப்பான், சர்ச்சுக்கு ஒழுங்காக போவான். 14 வயசு பையனுக்கு பேங்கில் ஒரு நல்ல வேலை கிடச்சிது. பேங்கில் என்ன வேலைன்னா துடைக்கிறது, கூட்டுறது, இப்படி ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யும்போது அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுக்கு பேங்க் மேனேஜர் நல்லா பணம் கொடுத்து உதவினார். நல்ல வேலை கிடைச்ச போதும் அவன் அதில் எப்படி இருந்தான்? ஆண்டவருக்கு பயப்பட பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? உண்மையாக இருப்பாங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் உண்மையாக செய்வாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. டூட்டி செஞ்சாலும் அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சு, இப்படி துடைக்க மாட்டாங்க. நல்லா நீட்டாக அழகாக பெருக்குவாங்க. ஏதோ மிஸ் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லை கரெக்டாக நல்லா இருக்கா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ண பையன், 14 வயசு பையன். அவர் பேர் என்னது? வில்லியம் செதர்லாண்ட். ஒரு ஆள் தான் சொல்லியிருக்குது, உங்களுக்கெல்லாம் மறந்துட்டு என்ன? சரி, வில்லியம் செதர்லாண்டு 14 வயசுல நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பித்தார், ஆண்டவருக்கு பயந்து. ஏன்னா அவங்க அம்மா அவங்க அப்பா சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆண்டவருக்கு பயப்படணும், உண்மையாக இருக்கணும், எதை செஞ்சாலும் எந்த காரியத்திலையும் உண்மையாக இருக்கணும். ஒரு நாள் அந்த பேங்க்லேருந்து காசு மணி ஆர்டர்னு சொல்லுவாங்களா, நம்ம கையில் காசு கொண்டு போய் கொடுப்பாங்களா. அந்த காலத்தில் வண்டி வசதிகள் கிடையாது, பஸ் வசதிகள்லாம் கிடையாது. அப்போ மனுஷங்க தான் நடந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் காசு கொடுக்குது. இப்படி காசு கொடுக்குற நபர் அன்னைக்கு பார்த்து வரல. அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு சிச்சுவேஷன். அந்த நேரத்துலையும் அந்த பேங்க் மேனேஜர் அந்த சின்ன பையனை நம்புறாரு. தம்பி நீ போயிட்டு வாப்பா, அந்த வீட்டில் போய் நீ கொடுக்கணும். ஆனால் அது ரொம்ப தூரமான பிளேஸ், காட்டுக்குள்ளோடி தான் போக முடியும்.
அந்த காட்டை தாண்டி தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த நபர் பார்த்து அவங்கள்ட்ட காசு கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த சின்ன பையன் சரி நான் போகிறேன்னு சொல்லி அந்த சின்ன பையன் காசை வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்புறாரு. உங்களுக்கு நல்லா தெரியுமா, நீங்கள் உண்மையாக டியூட்டி செய்யும்போது எங்கெல்லாம் இருக்கீங்களோ உண்மையாக இருக்கும்போது உங்களை உண்மையாக நேசிப்பாங்களா இல்லையா, உங்களை நம்புவாங்களா இல்லையா? அந்த சின்ன பையன் எங்கே ஒர்க் பண்ணான்? பேங்கில் ஒர்க் பண்ணான். அப்போ பேங்க் மேனேஜர் நம்புவாரா இல்லையா அவனை? அவன் சரி பொய் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் பொய் சொல்லாமல் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டு ஏசப்பாவுக்கு பயந்து வாழ்ந்தான். இப்போ ஒரு பாட்டு கேட்டோம்ல, என்ன பாட்டு? தேவ சாயலா நம்மளை காண்பிக்கணும்ல. அப்போ எப்படி தேவனுக்கு பயந்து தானே வாழணும். அப்படி அந்த சின்ன பையன் தேவ சாயலை காண்பிச்சான். அப்படி இருக்கும்போது அவன் காசை வாங்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பலான்னு இருக்கும்போது காலையில் கிளம்பி எப்படியோ சோத்திரம் பண்ணி அப்படி நைட் ஆகிட்டு காட்டுக்குள்ளோடி போக முடியுமா? காட்டுக்குள்ளே சிங்கம் இருக்கும், சிறுத்தை இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது பயப்படாமல் அந்த சின்ன பையன் காட்டு வழியாக போய் எப்படியோ போய் மறுநாள் காலையில் அந்த நபரை பார்த்து அந்த காசை கொடுத்து பத்திரமா வந்துட்டாங்க. இப்போது அந்த பையனை பாதுகாத்தது யார்? ஏசப்பா. ஏன்னா அவர் காட்டுக்குள்ளே ஓடி போகும்போதும் எந்த ஆபத்து இருந்தாலும் நம்மளை பாதுகாக்க ஒருத்தர் இருக்காருல இல்லையா? உங்களை நீங்களே பாதுகாத்துக்குவீங்களா? சிங்கம் உங்கள் முன்னாடி வந்தால் நீங்களே பாதுகாத்துக்குவீங்களா? சிங்கத்தோட சண்டை போட்டுக்குவீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? முடியாது இல்லை. அப்போ யார் பாதுகாக்கணும்? ஆண்டவர் தானே பாதுகாக்க முடியும். அப்படி இருக்கும்போதும் அந்த சின்ன பையன் நம்பிக்கையோடு போய் கொடுத்துட்டு நம்பிக்கையோட பாதுகாப்பாக வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு நாள் இந்த சின்ன பையன் ஏசப்பாக்கு பயந்து வாழ்ந்தா எப்படி வாழ்வாங்க? நானும் நல்லவனாக இருக்கிறது போல் மற்றவங்களும் நல்லவனாக இருக்குன்னு தானே விரும்புவாங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும்? உடனே ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சார். அந்த சின்ன பையன் தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா ஊழியம் போயிட்டு இருக்குது. குறிப்பிட்ட வயசு வந்த உடனே 30 வயசு அப்படி போல் வந்த உடனே அவங்க ஒரு சின்ன லெட்டர் வருது. ஏன்னா அந்த காலத்தில் லெட்டர் தானே கொடுப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும். இப்போ ஃபோன் நம்ம இப்போ எடுத்த உடனே ஒரு நம்பரை ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு நம்பர் அடித்த உடனே டப்புன்னு கால் போயிருக்குது. ஹலோ அப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்டுக்கோ. ஆனால் மணி ஆர்டர் 1 வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு வரும். அப்படி ஒரு மணி ஆர்டர் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்தது. நமக்கு தான் யாருமே கிடையாது, நம்ம ஒரு அனாதையை. இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன மணி ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி மணி ஆர்டர் திறந்து படிக்க ஆரம்பிக்காரு. ஒரு ரகசியம். அது என்ன ரகசியம்னா, அவங்க காட்டு வழியாக போனது எப்போ? 14 வயசில். 14 வயசில் அந்த காட்டு வழியாக போகும்போதும் ஒரு சம்பவம் நடந்தது. அதை தான் அந்த லெட்டரில் ஒருத்தர் எழுதி அனுப்பியிருக்காரு. பேங்கில் இவனை நம்பி காசு கொடுத்து விடுறத ஒருத்தர் ஒட்டு கேட்டிருக்காரு. ஒரு ஆள், பெரிய ஆள் ஒட்டு கேட்டிருக்காரு. ஒட்டு கேட்டு இவ்வளோ காசு கொடுத்து விடுறாங்களா அந்த பையனை நம்பி, நம்ம அந்த பையனை கொன்று அந்த காசை எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த பையனையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா காட்டுக்குள்ளோடி தானே போவான், அவனை கொன்ன எவன் பார்க்க போகிறான், ஒன்றும் நடக்காது இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் துப்பாக்கி உண்டு. அவர் துப்பாக்கி வச்சுருந்தார். இருந்தால துப்பாக்கி வச்சு சுடணும்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு இடத்துல கொஞ்சம் ஒதுங்கினான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன்னு சொல்லி ஒரு மாற்றுக்கிட்ட ஒதுங்கும்போது நிற்கும்போது இல்லை இந்த பையன் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து மறைஞ்சிருந்து அவனை கொல்லணும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காரு, துப்பாக்கி வச்சு சுட்டு கொல்லணும். அப்போ மாற்றுக்கிட்ட இருந்து சுட்டலான்னு பார்க்காரு. அப்படியே குறி வச்சுருக்காரு, கரெக்டாக வச்சுருக்காரு. குறி வச்சுருக்கும் போதும் ஒரு சம்பவம் நடந்துருக்குது. ஒரு வெள்ளை கலரில் ஒரு மனுஷன் அந்த சின்ன பையன் பின்னாடியே நிற்காரு. இவர் அந்த ஆள் பார்த்து பயந்து ஓடியே போயிட்டார். நம்மளை பாதுகாக்க யாருக்கா? தேவ தூதர்களை ஏசப்பா அனுப்புவாரா இல்லையா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு? இந்த சின்ன பையன் எப்படி ஆண்டுக்குள்ளே உண்மையாக இருந்தான். அந்த லெட்டரில் எழுதியிருக்குது. அந்த வயசான ஆள், அவங்க எழுதினவர் ரொம்ப வயசாகிட்டு. ஏன்னா அவர் பெரிய ஆள் தானே, ரொம்ப வயசாகி லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காரு. அப்போ அந்த பையன் படிக்கும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வடிஞ்சுதான். என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்காரு, என்னை பாதுகாக்க வழிநடத்த ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி அந்த லெட்டரை படிக்கும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வடிஞ்சுதான். நீங்களும் சின்ன வயசுலேருந்தே சண்டே ஸ்கூல் வரீங்க, என்ன கவனிங்க, சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூலுக்கு வரீங்க, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, காலையில் ஜெபம் பண்ணுறீங்க. இதையே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலத்திலும் எந்த பாதிப்பு வராமல் உங்களை பாதுகாக்க யார் தூதரை அனுப்புவார்? ஏசப்பா அனுப்புவாங்க. நம்புறீங்களா? அதுபோல் அந்த சின்ன பையன் வாழ்க்கையில் நடந்தது போல நீங்களும் ஆண்டவர் மேலே அதிக நம்பிக்கையுள்ளவங்களா நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஓகேவா?
அடுத்ததாக உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க ஒரு டீச்சர் வராங்க. பேர் வாசிக்கும்போது ப்ரைஸ் வழங்கப்படும். எல்லா சண்டே கிளாஸுக்கும் வந்து எல்லா எக்ஸாம் எழுதி ரெகுலராக எல்லாம் வந்த பிள்ளைகளுக்கும் பரிசுகள். ஜோயனா. பிள்ளைகளுக்கு பரிசு வழங்குவதற்கு பாஸ்கரை முன்பாக வந்து பரிசு வழங்கும்படி கேட்டுக்கொள். வாங்க இங்கே வாங்க வாங்க வாங்க. ஜோயனா. லிசா பீட்லின். சுவின் ராஜ். ஜெரிட் ஜோஸ்வா. ஜினோட் காலை. கைத்தட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. ரிக்ஷன் ஜான். எபிசா. ஏஞ்சல். ஏஞ்சல். தேர்வு எழுதுவதற்கான பரிசுகள். ஜோயனா. பீட்லின். சுவீன். ஒரு சவுண்டு கேட்கல, கைத்தட்ட சவுண்டு. ஜெரிட். ஜினோட். ரிக்ஷன். எபிசா. ஆசிரியர்களுக்கான பரிசுகள். எபனேசர். ஸ்வீட்லின் சோபியா. டார்லின் சிஸ்டர். எமிமால் சிஸ்டர். சண்டே கிளாஸ்க்கு புதுசாக வந்த பிள்ளைங்களுக்கு பரிசுகள். ஸ்மைலிங். தொடர்ந்து ஒரு நாடகம். ஆசிரியரும் மாணவர்களும். குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னும் ஜோயினா மட்டும் தான் நீ கிளாஸ்க்கு வந்திருக்காள, வேறு யாரும் வரலையா? எந்திக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? குட் மார்னிங். குட் மார்னிங். கேட்கல. குட் மார்னிங். என் காலையில் சாப்பிடலையா? சோறு தரலையா? சரி உட்காருங்க. சரி, நேற்று உங்களுக்கு நிறையா சொல்லி தந்தேன். இன்னைக்கு ஒரு வேர்டு கற்றுக்குவோமா? சரியா? சரி. ஜி சி ஓ ஓ ஓ ஓ ஜி ஜி எல்இ எல்இ கூகுள். கூகுள். ஜி ஜி ஓ ஓ ஓ ஓ ஜி ஜி எல்இ எல்இ கூகுள். கூகுள். யார்கிட்ட கேட்கலாம்? யாருக்கும் தெரியுமா? சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஜி
GOOGLE குளு குளு. குழு குழுவா? குழுக்குள்ளாம் சொல்லி தந்தேன். சரி ஜோயினா, நீ தெரியுமா? நீ சொல்லு பார்ப்போம். GOOGLE கூகுள். சூப்பர், கிளாப் பண்ணுங்க அவளுக்கு. சவுண்டே வரலையா? என்ன சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கீங்களா? எங்கள் அம்மா இப்படி தான் வீட்டில் சப்பாத்தி போடுவாங்க. சரி ஓகே. சரி இப்போ இன்டர்வலுக்கு டைம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் போயிட்டு வாங்க சரியா? எப்படியாவது நம்ம ஜோயனாக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும். அவ்வளோதான் மேடம் ரொம்ப புகழ்ந்துட்டே இருக்காங்க. எப்படியாவது கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும். யாராவது ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எப்போ பார்த்தாலும் அவங்கள தானே சொல்கிறாங்க. அவ பேக்கில் எப்படியும் டீச்சர் எழுத சொல்லுவாங்க. அவ பேக்கில் என் பெண்ணை தூக்கி போட்டுருவோம். அப்போது பெண்ணு நான் பெண்ணை காணும் அப்படின்னு சொல்கிறேன் மேம்கிட்ட. மேம் வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. நம்ம எல்லார் பேக்லேயும் இல்லைம்போ. அப்போ ஜோயனுக்கு தானே கெட்ட பேர் வரும். டிசியை கிழிச்சு அனுப்பி விட்ருவாங்க வீட்டுக்கு. நல்ல ஐடியா. சூப்பர் ஐடியா. சரி எல்லாம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வந்துச்சா? நல்லா சாப்பிட்டீங்களா? சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களா? சரி ஓகே. நோட் எடுங்க, ஏதாவது எழுதுவோம். நோட்டு பேனெல்லாம் எடுங்க. மேம் என் பெண்ணை காணோம். கேட்கல. என் பெண்ணை காணோம். பேனா காணுமா? சரி எல்லோரும் பேக்கை செக் பண்ணுங்க. யார் பேக்கில் இருக்குன்னு பார்ப்போம். தேடி பாருங்க. மேடம் என் பேக்கில் இல்லை. என் பேக்லையும் இல்லை மேம். என் பேக்லையும் இல்லை. அப்போ யார் பேக்கில் இருக்கும்? ஜோயினா பேக்கில் பாருங்க. ஜோயினா பேக்கில் இருக்குமா? ஜோயினா அப்படியா? உன் பேக்கில் இருக்கா பாரு. பேனா இருக்கா? எங்கள் பேக்கில் இல்லைன்னா அவள் பேக்கில் தானே இருக்கும் மேம். பேனா எடுத்தியா? போய் சொல்லாத. அப்போ எப்படி அவள் பேனா அவன் பேக்கில் வந்துச்சு? அது கை கால் இருக்கா? நடந்து வந்துச்சா? எடுத்தியா? சரி தெரியாமல் பேக்கில் வந்துட்டா. அவள் தெரியாமல் எடுத்தாலும் தெரில. சரி ஒரு டைம் மன்னிச்சு விட்ருங்க சரியா? சரி ஓகே. லஞ்சுக்கு டைம் ஆகிட்டு. சரி சாப்பிட்டுட்டு வாங்க. அப்புறம் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். சீக்கிரம் வாங்க சரியா? ஜோயினா நம்ம எப்படியாவது பெருசாக மாட்டிடணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கிறதுக்கு. நம்ம செஞ்சால் மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம செஞ்சால் மட்டும் ஏசுகிறாங்க. அவள் செஞ்சால் ஏச மாட்டாங்க. இப்போ என்கிட்ட ஒரு பெரிய ஐடியா இருக்குது. என்னோட காசை அவள் பேக்கில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேம் வந்து என் காசை காணும்னு சொல்லுவோம். மேம் எல்லார் பேக்லையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் ஜோயினா பேக்கில் இருக்கும். ஜோயினா ஸ்கூல் விட்டு அனுப்பிடுவாங்க.
என்ன ஜோயினா, நீ மட்டும் தான் சாப்பிட்டு வந்திருக்கியா? ஓகே. மேம் என் பேக்குள்ள காசு இருந்துச்சு. காசா? யார் காசு? தெரியல மேம். நீ எடுத்தியா? மேம் யார் வீட்டில் தந்தாங்களா? ஓகே. காலையிலேயும் நான் பெண் எடுக்கல. அப்படியா? அப்போ அவங்க வேறு யாரும் எடுத்து வச்சுட்டாங்களா என்ன? தெரியல மேம். சரி ஓகே, அவங்க வந்தோன்னு கேட்போம் சரியா? என்ன இவ்வளோ நேரம்? நிறைய சாப்பிட்டீங்களோ? நிறைய சாப்பிட்டீங்களா? சரி அட்டெண்டன்ஸ் எடுப்போமா? எஸ் மேம். எபிஷா இருக்க ஸ்மைலின் ரொம்ப சேர தூக்கிட்டு போயிடாதா வீட்டுக்கு, உட்காரு. ஏஞ்சல் இங்கே தானே இருக்கேன். நீங்க தான் இருக்கா? அடுத்தது பியூட்லின். ஜோயினா. பிரசன்ட் மிஸ். சூப்பர். ஜோயினா பார்த்து கற்றுக்கோங்க, அவள் எவ்வளோ அழகாக எஞ்சி ரெஸ்பான்ஸ் பண்ணுறா. நீங்கள் இங்கேயும் இருக்கேன் இப்படியே சொல்லுவாங்க. ஜோயினா பாருங்கள் அழகாக ஒழுக்கமாக இருக்கா கிளாஸில், அவளை பார்த்து கற்றுக்கோங்க சரியா? சரி அடுத்ததாக அவளுக்கு வேறு வேலையே இல்லை, நம்மளை எப்போ இந்த மேமுக்கு வேறு என்னங்க சத்தம்? அவளையே புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதே தான் வேலை. ஒரே குச்சின்னு பேசிட்டே இருக்கணும். என்ன கதை? சரி நோட் எடுங்க. அடுத்தது பேக்கில் பாருங்கள், நோட் எடுங்க. மேம் என் காசை காணும். காசை காணுமா? என்ன காசு? 100 ரூபா. 100 ரூபாவா? யார் கொடுத்து விட்டா? அம்மா தந்தாங்களா? ஒன்று காலையில் பேனா காணும் போயிடும், இல்லை காசு காணும் போயிடணும். இதே எனக்கு பொழப்பாக வச்சு இதுலேயே டைம் போயிடும். சரி பேக்கில் செக் பண்ணுங்கப்பா, யார் பேக்லலாம் இருக்குன்னு பாருங்கள். தேடுங்க. மேம் என் பேக்கில் இல்லை. இல்லையா? உங்கள் பேக்கில்? மேடம் என் மேம் என் பேக்கில் இல்லை. மேம் ஜோயினா பேக்கில் ஃபஸ்ட்டு ஜிப்பில் இருக்கும். ஜோயினா பேக்கா? தான் ஜோயினா நான் பார்க்குறேன். ஜோயினா பேக்கில் இல்லையா? ஃபஸ்ட்டு ஜிப்பில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜிப்பில் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆனால் வச்சது நான். என்ன சொன்னா சொல்லு. வச்சது நான் தானே. நீ தான் வச்சியா? எதுக்காக வச்சாங்க? வா முன்னாடி வா. அப்போ காலையில் பேனா வச்சது யாரு? நீ மட்டும் தானே? அவன்ட்டு பின்னாடி உன் கூட்டாளி நிறையா இருக்கா? என் டீமே இங்கே தான். டீமே இருக்கா? யாரப்பா அது? எல்லாம் டீம் தான் போல. அப்போ எல்லாம் கூட்டு களவாணிகள். காசையும் களவாண்டு வச்சிடணும், பேனா வச்சிடணும் அப்படியா? சரி வா, உனக்கு பிரின்சிபல்கிட்ட சொல்லி கொடுத்து உனக்கு டிசியை கிழிச்சு உங்கள் அம்மா அப்பா வர சொல்லி உனக்கு படிக்க முடியாமல் ஆக்குறேன் பாரு. என்னம்மா? வேண்டாம் மேம். இவ்வளோ மன்னிக்கவே கூடாதும்மா, ரொம்ப மோசம். பேனாவும் களவாண்டு வச்சிருதா சரியா? பிரின்சிபல்கிட்ட சொல்லி கொடுத்து படிக்க விடாமல் ஆக்கிரும் எல்லாரையும். மன்னிச்சு விடணுமா? இந்த பிள்ளைய பார்த்து கற்றுக்கோங்க, எவ்வளோ ஒழுக்கமான பிள்ளையா, நல்ல பிள்ளையா இருக்கா, அன்பாக இருக்கா உங்ககிட்ட. நீங்கள் எல்லாரும் ஏன் இப்படி கூட்டு கலவாணி மாதிரி சேர்ந்து அவகிட்ட ஏன் அப்படி வம்பு பண்ணுறீங்க, ஏன் சேட்டை பண்ணுறீங்க சொல்லு? அன்பாக இருக்கணும்ல கிளாஸில் எல்லாரும். சரி நான் போயிட்டு வரேன். ஜோயனா சாரி, எங்களை மன்னிச்சிரு. ஆமாம் ஜோயினா, சாரி ஜோயினா, நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு. ஜோயினா சாரி. பரவாயில்ல, ஏசப்பா ஏதோ தீமை செஞ்சாலும் நன்மையை தான் செய்ய சொல்லியிருக்காங்க. சரி போயிட்டு வாங்க. இந்த ஸ்கிட் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம யாருக்குமே கெடுதல் பண்ணாமல் அவங்களுக்கு நன்மை செய்யணும். நம்ம ஸ்கூலில் படித்தாலும் சரி, நம்ம கூட படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க, டீச்சருக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால் பொறாமையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம எல்லாருக்குமே நன்மை செய்ய பழகணும் சரியா? சரி, கடைசியாக ஒரு இந்த கதையை சொன்ன சாமுவேல் எனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவோமா? சரி, முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த 2023 ஆண்டினுடைய இந்த ஆண்டவரே சண்டே ஸ்கூலினுடைய இந்த ஆண்டு விழாவில் இவ்வளவும் கத்தர் ஆண்டவரே அற்புதமாய் நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் கற்றுக்கொண்டதை செய்வதற்கு கர்த்தர் செய்த பெரிய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரத்தில் தம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வருகிற ஆண்டில் ஆண்டவரே புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் தாமே கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய படிப்பில் எல்லாம் கர்த்தர் கூட இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்த ஞானத்தினால் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நல்ல முறையில் படிப்பதற்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தையும் கிருபைகளையும் தந்தருளும்படிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்து நடத்துங்க, கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெய்வ கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னும் பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசிரியர்களுக்கு உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நல்ல நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திர சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்க அடுத்த புதிய வருடத்துக்கான பாடங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவதற்கான பாடத்திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.